ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா FL ஸ்டுடியோவில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எப்படி இருக்குது, எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா எல்லாமே மவுஸில் செய்ய முடியாது. ஒவ்வொரு தடவையும் மேலே எடுத்துகிட்டு ஒவ்வொரு இது செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கீபோர்ட்லேயே ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப வேகமாக அதில் வேலை செய்யலாம் FL ஸ்டுடியோவில். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு F1 கிளிக் பண்ணோம்னா வெப்சைட் வரும். இதில் வந்து நம்ம FL ஸ்டுடியோவில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், என்ன நியூவாக வருது, என்ன எல்லாத்துக்கும் இதில் வந்து ஆன்சர் இருக்குது. ஒவ்வொன்றுலையும் என்னென்ன பேர் எல்லாமே இருக்கும். அதில் இன்னொரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் இந்த பேஜ் வரும். இதுலேருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அது இப்போ அதோட ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் வேணும். அதுக்காக நம்ம வந்து F11 அமுக்கணும்னா ப்ராஜெக்ட் செட்டிங் வரும். இதில் வந்து ப்ராஜெக்டோட நேமு, யார் ஆத்தர், இப்போ நீங்கள் தான் ஆத்தர்னா அவங்க ஆத்தர், அதோட என்னென்ன ஜெனடிக் என்ன ஸ்டைலில் அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, வேறு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஸ்கேலில் வாசிக்க போகிறீங்க, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற நம்ம எழுதிக்கலாம். கண்டென்ட்டில் எழுதிட்டு இது வேணாம்னா ரீசெட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு செட்டிங் பண்ணி அது நேம்லாம் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி இந்த ப்ராஜெக்ட் செட்டிங்ஸு திரும்ப F11 பார்த்தீங்கன்னா அது போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா F10, இது வந்து இன்புட் அவுட்புட் செட்டிங்ஸ் பற்றி இதில் இருக்குது. இப்போ இதில் மிடி செட்டிங்ஸ் இப்போ வந்திருக்கு. இப்போ நான் கீபோர்ட் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா இங்கே வந்து கீபோர்டு கனெக்ட் ஆகிட்டுன்னு வரும், அதை எனேபிள் பண்ணணும். அடுத்து ஆடியோ செட்டிங்ஸு, இப்போ ப்ரைமரி சவுண்டு டிரைவரில் இருக்குது. நம்ம இதை வந்து ASO மாற்றிக்கலாம், என்ன டிரைவர் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். அடுத்து ஜென்ரல் செட்டிங்ஸு, இதில் வந்து நம்ம சிஸ்டம் பற்றி டீட்டெயில்ஸ் வரும். அதை நம்ம மாற்றி வச்சு CPU கம்மியாக வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்கலாம், அப்படி இருக்குது. ஃபைல் செட்டிங்ஸு, எந்த இடத்துலேருந்து நம்ம ஃபைலை வந்து இந்த FL ஸ்டுடியோக்குள்ளே கொண்டு வரணும், அதை நம்ம இந்த ஃபோல்டர்ஸை கிளிக் பண்ணோம்னா எந்த இடத்துல இருக்குன்னு காமிக்கும், அங்கேருந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். இது நம்ம பார்த்து ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் தான். அதோட டைமிங்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து 448 இருக்குது. இப்போ வந்து 6/8னா 6/8 மாற்றிக்கலாம். இது இன்ஃபர்மேஷன் முதல்ல பார்த்துட்ட ப்ராஜெக்ட் கண்டென்ட்டு. அடுத்து வந்து F9 போட்டிங்கன்னா மிக்சர் வரும். இது வந்து ஒரு தடவை மிக்சர் போய் இந்த இடத்துல மிக்சர் இருக்குது, இதை கிளிக் பண்ணாலும் மிக்சர் வரும். நம்ம ஒரு தடவை அந்த மவுஸை கொண்டு போகிறதுக்கு வந்து F9 ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து மிக்சர் வந்துடும். அடுத்து F8னா என்ன, இந்த நிறைய இதில் இருக்க பிளக்இன்ஸ் பூரா நமக்கு வந்து ஒன்றா காமிக்கும். இதை எடுத்து நம்ம ப்ராஜெக்டில் வச்சுக்கலாம். இதில் வந்து ஆடியோ கிளிப் தனியாக, பிளக்இன்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தனியாக, அதே போல் எடிட்டர் தனியாக, எஃபெக்ட்ஸ் தனியாக, எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இது நம்ம திரும்ப வந்து டபுள் கிளிக் பண்ணால் போயிடும், இல்லைன்னா திரும்ப F8 அமுக்கணும்னா போயிடும். அடுத்து வந்து F7 பண்ணால் பியானோ ரோல் வரும். இது நம்ம வாசிக்கலாம். அடுத்து சேனல் ராக் நமக்கு ஃபஸ்ட்டு வேணும்னா F6. இதில் தான் நம்ம ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் இதிலேருந்து நம்ம வந்து இதிலேருந்து பிளேலிஸ்ட்டு கொண்டு போய் அப்புறம் மிக்சர் கொண்டு போய் நம்ம எல்லா வேலையும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதோட ஷார்ட்கட் வந்து F6 திரும்ப போயிடும். அடுத்து F5, இது வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து பிளேலிஸ்ட்டு, நம்ம சேனல் ராக்கில் ப்ரிப்பேர் பண்ண பேட்டர்ன்ஸை கூட இதில் வந்து வச்சு ப்ளே பண்ணுவோம். F5 அமுக்கிட்டோம்னா போயிடும், எல்லாமே போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. பெருசு பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அந்த சேனல்ஸை சின்னது பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் வச்சு கிளிக் பண்ணோம்னா இந்த ட்ராக் வந்து சின்னதாயிரும். அப்படி இல்லைன்னா இந்த மூலையில் ஒரு
கர்சர் இருக்குது, அதை வச்சு சின்ன வைக்கலாம். இந்த இடத்துல பெருசு பண்ணால் பண்ணிக்கலாம், சின்னது பண்ணால் பண்ணிக்கலாம். இதோட ஷார்ட்கட்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் பிளேலிஸ்ட்டில் வேலை செய்யும்போது ஒவ்வொரு தடவையும் மேலே கர்சரில் போய் டூல்ஸ் எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம். அதனால் வந்து நம்ம இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, அது வந்து இந்த பென் டூல் பக்கத்தில் வச்சிங்கன்னா, ட்ரா டூல் பக்கத்தில் வச்சிங்கன்னா அதோட ஷார்ட்கட் என்னங்கிறது இங்கே காமிக்கும். நான் வைக்கிறேன், இப்போ பாருங்கள். இதோட பென் டூல் வேணும்னாக்கா ட்ரா டூல் வேணும்னா அந்த வந்துருச்சு. அடுத்து டெலிட் டூல் வேணும்னா டெலிட் டூல் மாறிடுச்சு. திரும்ப வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது, வெட்டுறதுக்கு, அது இந்த இடத்துல இருக்குது. அதாவது ஷார்ட்கட்ஸ் வேணும்னாக்கா சி அமுக்கணும்னா ஸ்லைஸ், கத்தி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அது வந்துடும். அடுத்து டி அமுக்கணும்னா மியூட். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். பிஎம்முக்குனா பென் டூல் வந்துடும். இந்த மாதிரி யூஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லோ கலரில் தெரியும். அதோட டெலிட் அமுக்கினீங்க, டி அமுக்கினீங்கன்னா டெலிட் டூல் செலக்ட் ஆகிடும். வந்து பிளே டூல் இது வந்து பிளேலிஸ்டில் இருக்க ஷார்ட்கட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் நம்ம வந்து ஜூம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, கண்ட்ரோல் பட்டன் நமக்கு ஸ்க்ரோல் பண்ணோம்னா, அந்த மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஜூம் அவுட்டு, அதாவது ஹரிசாண்டலாக ஜூம் ஆகும். அதோட ஆல்ட் அமைக்கிட்டு ஜூம் பண்ணிங்கன்னா பெருசாச்சுன்னா இது பண்ணால் ஹரிசாண்டலாக வந்து ஜூம் ஆகும். அதோட ஆல்ட் அமைக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வெர்டிகலாக ஹரிசாண்டலாக வந்து ஜூம் ஆகும். அடுத்து உங்களுக்கு தெரியும் காப்பி பேஸ்ட் பண்ணுறது. இப்போ இந்த பேட்டர்னை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஒன்று இந்த அதாவது கண்ட்ரோல் பட்டன் அமைக்கிட்டு அப்படியே செலக்ட் பண்ணோம்னா செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா மேலே வச்சுட்டு ஷிஃப்ட் அமைக்கி கிளிக் பண்ணோம்னா அது செலக்ட் ஆகிடும். இதை காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் சி காப்பி விட்டு பேஸ்ட் பண்ணோம்னா எங்கே பேஸ்ட் பண்ணணும் அங்கே வச்சு வி அமுக்கணும்னா பேஸ்ட் ஆகிடும். இதை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணணும். சப்போஸ் இதே பேட்டர்ன் வந்து இன்னொன்று வேணும் அப்படின்னாக்கா அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி போட்டிங்கன்னா ரெண்டாவது செலக்ட் ஆகும். அப்படி அதே செட்டு செலக்ட் ஆகிடும். சப்போஸ் இது நமக்கு வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல எடிட் அண்டோன்னு இருக்கு, அதை பண்ணிக்கலாம். அடுத்து வந்தீங்கன்னா மிக்சர் இருக்கு. மிக்சர் ட்ராக்ல வந்து இந்த இடத்துல வச்சு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணால் நம்ம எந்த இதுக்கு செலக்ட் ஆகும், எந்த ட்ராக் நமக்கு உங்களுக்கு தெரியும், பேர்லாம் தெரியும். இந்த இடத்துல இல்லாட்டினா ஒன்றா பிடிச்சி தேடிக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டினா அப்படி நகர்த்திக்கிட்டு இருக்கணும். இந்த இடத்துல வச்சு அப்படி மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணோம்னா செலக்ட் ஆகும். அடுத்து வந்து சப்போஸ் நமக்கு வந்து வேவ் ஃபார்ம் இப்போ வந்து இதை வந்து ப்ளே பண்ணால் இது ஒரு மானிட்டர் மாதிரி வருது. இப்போ சப்போஸ் இதில் வேவ் ஃபார்ம் வரணும்னா ஆல்ட் டபிள்யூ அமைக்கணும்னா வேவ் ஃபார்ம் வரும். மேல இருந்து வேவ் ஃபார்ம் வருது. இது மாதிரி மிக்சர்ல இருக்கு. சப்போஸ் நம்ம ரெகுலரா பண்றது காப்பி பேஸ்ட் பண்ணுவோம், இல்லாட்டினா ஒரு பேட்டர்ன் வந்து சேனல் ராக்ல இருந்து எடுத்து வச்ச பேட்டர்னை வந்து திரும்ப ரிப்பீட் பண்றதுக்கு நம்ம வந்து ஒன்று செலக்ட் பண்ணி அப்படியே கண்ட்ரோல் பி போட்டோம்னா திரும்ப அதே மாதிரி ஒரு செட்டு கிடைச்சிடும். இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. நீங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த F1 நமக்குனீங்கன்னா F1 போட்டீங்கன்னா அதோட வெப்சைட் வரும். இதுல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும்.
ஷார்ட்கட்ஸை பற்றி, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற பற்றி, அதோட இமேஜஸ்ஸு எது எது எல்லாமே இருக்குதுல. இப்போ பேட்டர்ன் மெனு சொன்னால் அது போனோம்னா, ஆனால் ஆன்லைன் ஷாப் ஆன்லைனில் இருக்கணும், இருந்தால் தான் அதோட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் நீங்கள் வந்து ஒவ்வொருத்துக்கும் மவுஸ் கொண்டு போய் கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட்ஸு வந்து உங்களுக்கு இதுலேருந்து தெரிஞ்சுக்கும். பிளேலிஸ்டாக இருந்தாலும் சரி, மிக்சராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். எங்கே வைக்கிறனோ அதோட ஷார்ட்கட் வந்து இந்த இடத்துல தெரியும். எஃப்எல் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வேகமாக செய்யலாம் அந்த ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சதுனால. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து வர வீடியோ பாருங்கள். என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.